Hi viewers, embroidery design catalogs பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்னோட கேட்லாக்ஸ்லாம் கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ லைவ் வந்திருக்கேன். இது ஒரு பார்டர் டிசைன். இது விசிபிளா இருக்கா? நெக்ஸ்ட் டிசைன். இது வந்து பட்டன் ஹோல் வீல் டிசைன் இருக்கும், வீல் ஸ்டிச்னு. அந்த ஸ்டிச்சுக்கு இது ரொம்ப கரெக்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வீல் டிசைன் அண்ட் லேசி டேசி போடுறதுக்கான டிசைன்ஸ் இருக்கும். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் லேசி டேசி போடலாம். அகைன் வீல் ஸ்டிச் அண்ட் லேசி டேசி போடுற மாதிரி டிசைன் இது. இது வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் வீல் டிசைன் அண்ட் லேசி டேசி. வீல் டிசைன் மட்டும் இல்ல, இந்த ரவுண்ட் டிசைன் வச்சு உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் வரும் எம்ப்ராய்டரியில. அதுல எது வேணும்னாலும் போடலாம். அகைன் ஒரு வீல் டிசைனுக்கான டிசைன் இருக்கு. இதுவும் அதேதான். இந்த கேட்லாக் ஃபுல்லுமே உங்களுக்கு வீல் டிசைன் போடுற மாதிரி இந்த ரவுண்ட் பேஸ்ட் டிசைன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல என்ன வேணா போடலாம். ஸ்பைடர் வெப் போடலாம், விப்டு ஸ்பைடர் போடலாம். இது லீவ்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இதுல வந்து நீங்க சாட்டன் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம் லீவ்க்கு. இதுல பாத்தீங்கன்னா பெரிய லீஃப்லாம் கூட இருக்கு. இதுல வந்து நீங்க லாங் அண்ட் ஷார்ட் இல்லைன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங், செயின் ஸ்டிச்ல ஃபில்லிங் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நாட் ஸ்டிச் யூஸ் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. லேசி டேசி போடலாம். ஸோ இதான் டிசைன். இதுல உங்களுக்கு என்ன ஸ்டிச் தெரியுமோ உங்களோட கிரியேட்டிவிட்டி போட்டு நீங்க இதை டிசைன் பண்ணிக்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் டிசைன் இருக்கு, வீல் டிசைனோ ஸ்பைடரோ போடுற மாதிரி. அதோட கூட உங்களுக்கு ஃபர்ன், ஃப்ளை ஸ்டிச் இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியும் சில இடங்கள் இருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா லேசி டெய்ஸி அண்ட் சாட்டின் போடலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேசி டெய்ஸி அண்ட் கொஞ்சம் ஸ்டெம் போடுற மாதிரியான டிசைன் இருக்கு. இது வந்து ஒரு ரோஸ் டிசைன், பூலியன் ஸ்டிச் போடுறதுக்கான டிசைன் இது. பூலியன் ஸ்டிச் போட்டுட்டு சுத்தி இருக்கிற லீஃப்க்கு உங்களோட சாய்ஸ், லீஃப் ஸ்டிச், ஃபிஷ் போன், கிரீட்டன் ஸ்டிச், சாட்டின், லாங் அண்ட் ஷார்ட் எது வேணா போட்டுக்கலாம். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா லவங்கம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டிச்க்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட் அதோட வேரியேஷன்ல வந்து டெய்ல்டு நாட்னு ஒன்று வரும், அந்த ஸ்டிச்சை தான் லவங்கம் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன். இதுல அந்த டாட்ஸ் இருக்கு, அந்த டாட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். உள்ள ஒரு லீவ் ஷேப்ல ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து சாட்டின் ஸ்டிச் இல்ல எனி லீவ் ஸ்டிச் போடலாம். அது தவிர லேசி டெய்ஸி ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலாம், ஸ்டெம் ஆர் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா கடைக்கம்மல் ஸ்டிச், அதுல பட்டர்ஃப்ளை டிசைன், அது கூட செயின் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச் ஏதாவது போடலாம், லேசி டெய்ஸி ஸ்டிச் போடலாம். இது வந்து சாட்டின் ஸ்டிச் போடுறதுக்கான ஒரு டிசைன். சென்டர்ல கேப் விட்டுட்டு அந்த சுத்தி இருக்கிற இடத்துல ரெண்டு கேப்ஸ்லயும் நடுவுல சாட்டின் ஸ்டிச் போடுற மாதிரி வரும். லீஃப்க்கெல்லாம் as usual நம்ம எனி லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம், லீஃப் ஸ்டிச், கிரேட்டன், ஃபிஷ் போன். இது வந்து லேசி டெய்ஸி ஸ்டெம் ஸ்டிச். இந்த மாங்காய் ஷேப் வருது இல்லையா, அவுட்லைன் வருது இல்லையா, அங்க வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்டெம்முக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் லேசி டெய்ஸி போடலாம். இந்த ஃபிளார்க்குள்ள லேசி டெய்ஸி போடலாம், இல்லைன்னா சாட்டின் போடலாம். ஸோ அகெயின் வீல் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு டிசைன். சென்டர்ல இருக்கிற ஃபிளார்ல எல்லாம் சாட்டின் போடலாம். இதுவும் வீல் டிசைனோட சின்னதா ஒரு டிசைன் இருக்கு. நாட் ஸ்டிச், லேசி டெய்ஸி ஸ்டிச் அண்ட் ஸ்டெம். அகெயின் வீல் போடுற மாதிரி ஒரு டிசைன்.
இதுல பாத்தீங்கன்னா சாட்டின் ஸ்டிச் போடலாம். அண்ட் லேசி டேசி. திரும்ப ஒரு வீல் டிசைன். இந்த டிசைன் சாட்டின் ஸ்டிச் போடலாம். இந்த சுழி மாதிரி இருக்கு, அதுல ஒன் சைடடா ஏதோ டிசைன் இருக்கு இல்லையா, அங்க வந்து உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்ல நாட்டட் பட்டன் ஹோல் ஸ்டிச்னு ஒன்று வரும், அது போடலாம். இல்லைன்னா நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமே போடலாம். இந்த ஃப்ளார்க்குள்ள சாட்டின் ஸ்டிச், சென்டர்ல நாட் ஸ்டிச் போடலாம். இது பாத்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச், ஃபர்ன் ஸ்டிச், அதோட கூட வீல் ஸ்டிச் மிக்ஸ் பண்ணி பண்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் நான் ஒரு நெக் டிசைன் கேட்டலாக் காமிக்கிறேன். இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கு, அதை சுத்தி கொஞ்சம் ஃபிளார்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்டெம் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க, இதோட பார்டர். ஸோ ஒரு நெக் டிசைனும் ஒரு பார்டர் டிசைனும் இருக்கு. ஸோ இதுல என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஃபிளார்ஸ் இருக்கு, அந்த ஃபிளார்லாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். நம்ம வீல் டிசைன் போடுறோம் இல்லையா, அந்த சேம் டைப்ல இந்த ஷேப்லயும் நீங்க பட்டன் ஹோல் ஸ்டிச் போடலாம். லேசி டேசி யூஸ் பண்ணலாம். நாட் ஸ்டிச், இந்த ரவுண்ட் வர இடத்துல எல்லாம் உங்களோட சாய்ஸ், வீல் ஸ்டிச்சோ இல்ல ஸ்பைடர் வெப்போ, ரிப்பன் எம்ப்ராய்டரி கூட போடலாம். இது பாத்தீங்கன்னா கடைக்கம்மல் ஸ்டிச், கீழே பார்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நெக் டிசைன். நம்ம சேனல்லே கடைக்கம்மல் ஸ்டிச் பேசிக் அதுக்கு எப்படி பண்றது அப்படின்றதுக்கான வீடியோ இருக்கு. இதுல ஸ்டெம்முக்கு எனி ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். கடைக்கம்மல் இருக்கு, கடைக்கம்மலுக்கு சென்டர்ல ஸ்டோன் வைக்கலாம், ஆர் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச், அந்த வீல் டிசைன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரியே ஃப்ளவர் ஸ்டிச். பட்டன் ஹோல்ல ஃப்ளவர் போட்டுட்டு அதை சுத்தி இருக்கிற டிசைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லேசி டேசி போடுற மாதிரி இருக்கு, ஃபர்ன் ஸ்டிச் ஆர் ஃப்ளை ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கு. இந்த நெக் டிசைன் பாத்தீங்கன்னா சுடிதாருக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், சுடிதார் குர்தீஸ்ல போடுற மாதிரி இருக்கும். இதையே வந்து நம்ம பிளவுஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கடைக்கம்மல் ஸ்டிச், அதுக்கான ஒரு பார்டர் டிசைன், நெக் டிசைன் இருக்கு. இந்த 4 பெட்டல்ஸ் இருக்கும் கடைக்கம்மல் ஸ்டிச், அங்க வந்து ஃபிளாருக்கு கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு சிங்கிள் கடைக்கம்மல் ஸ்டிச் இருக்கிற இடம் வந்து லீஃபா கன்சிடர் பண்ணி அதுக்கு லீஃப் மாதிரியும் போடலாம், இல்ல பட்டா கன்சிடர் பண்ணி சேம் கலர்லயும் போடலாம். இப்போ லீஃப் போட்டீங்கன்னா கிரீன் யூஸ் பண்ணுவீங்க, பட்டுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிளார் என்ன கலர்ல போடுறீங்களோ அதே கலர்லயே அந்த பட்டும் போடுவீங்க. ஸோ நெக்கு சுத்தி பார்த்தீங்கன்னா லேசி டேசியில 3 ஸ்டிச் வர மாதிரி வருது.
இதுல ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்டுக்கு நீங்க என்ன ஸ்டிச் வேணாலும் பண்ணலாம். ரவுண்ட்ல வர்றது, பட்டன் ஹோல் வீல், ஸ்பைடர் வெப், இல்ல ரிப்பன் எம்ப்ராய்டரியில ஒரு ரோஸ் வரும். எதுனாலும் போட்டுக்கலாம். சைட்ல இருக்கிற பட் மாதிரி இருக்கு. அங்க வந்து சாட்டன் ஸ்டிச் போடலாம். இப்ப நீங்க ரிப்பன் எம்ப்ராய்டரி போடுறீங்கன்னா அங்கேயும் ரிப்பன்ல ஃபில் பண்ணலாம். அந்த குட்டி குட்டி லீவ்ஸ்க்கெல்லாம் லேசி டெய்ஸி போடலாம். ஸோ இந்த ஷேப் இருந்துச்சுனாலே லேசி டெய்ஸி தான் போடணும்னு இல்ல. சாட்டன் ஸ்டிச் கூட அந்த எவ்வளவு சின்ன லீப் இருந்தாலும் அதுலயும் சாட்டன் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லேசி ஸ்டிச். ஃபுல்லா லேசி ஸ்டிச் தான் இருக்கு. கொஞ்சம் சின்னதா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். பெருசா இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் கொடுக்கலாம். லேசி டெய்ஸிலேயே 2 லேசி டெய்ஸி ஸ்டிச் கொடுக்கலாம். டபுள் லேசி டெய்ஸின்னு சொல்லுவாங்க. அது சிங்கிள் கலர்லயும் பண்ணலாம், இல்ல டபுள் கலர்லயும் பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன். இது நீங்க பார்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப சுடிதார் குர்த்திஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அந்த பாட்டம் பார்டர் வரும் இல்லையா, அங்கேயும் நீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது பெரிய பார்டர் மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கடைக்கம்மல் ஸ்டிச். கடைக்கம்மல் ஸ்டிச்சோட லேசி டெய்ஸி யூஸ் பண்ணலாம். நெக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நெக் பார்டர்ஸ்ல ஹரிங் போன் ஸ்டிச், சிவரான் ஸ்டிச், அந்த மாதிரி பிராடா வரக்கூடிய 2 லைன் யூஸ் பண்ணி போடக்கூடிய ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் அந்த நெக்கோட பார்டர்ல கொடுக்கலாம். அது போக உங்களுக்கு கொஞ்சம் பீட்ஸ் தைக்கிற மாதிரி ரவுண்டா கொஞ்சம் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க வந்து பீட்ஸ் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட் கொஞ்சம் பெருசா நாட் போட்டு ஃபில் பண்ணலாம். விசிபிளா இருக்கா? நான் காமிக்கிறது கிளியரா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிசைன் ரவுண்ட் போட்டிருக்கு, உங்களுக்கு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ல வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடலாம். ஓப்பன்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் போடலாம். ரவுண்ட் இருக்கிற இடத்துல வீல் ஸ்டிச் ஆர் ஸ்பைடர் ஸ்டிச், இல்ல ரிப்பன் எம்ப்ராய்டரி. இந்த டிசைன் வருது இல்லையா, இந்த டிசைனுக்கு வந்து உங்களுக்கு ரிப்பன் எம்ப்ராய்டரியில பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். லேசி டெய்ஸி ஸ்டிச். கீழே கொஞ்சம் பெரிய லீப் இருக்கு, அங்க சாட்டன் ஸ்டிச் போடலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா பார்டர் டிசைன் இருக்கு. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன்ல நான் சுடிதார் பண்ணியிருக்கேன், அதனால பென்ல மார்க் பண்ணதெல்லாம் தெரியும். இது பாத்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் டிசைன் அண்ட் கமல் ஒர்க். மேஜரா உங்களுக்கு லாங் அண்ட் ஷார்ட் டிசைன்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சமா கமல் ஒர்க் இருக்கும்.
ஒரு 3 ஃப்ளார் இருக்கு கடைக்கம்பத்துல. அது போக மீதி எல்லாமே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அந்த லீஃப்க்கு உங்களுக்கு வேண்டிய லீஃப் டிசைன் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆர்ட் சாட்டின் இல்ல லாங் அண்ட் ஷார்ட்டே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இந்த கேட்டலாக்ல இருக்கிறது நம்ம நெக்குக்கு கரெக்டா இருக்கும் ஆல்மோஸ்ட். இந்த டோட்டல் விட்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 5.5 இன்ச்சஸ் இருக்கும் இந்த விட்த். இது இன்னும் ப்ராடா வேணும் அப்படின்னா நீங்க தனியா தான் டிசைன் ரெடி பண்ணணும். இது ஆஸ் இட் இஸ் அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னும் க்ளோஸரா வேணும், இன்னும் சின்ன நெக்கா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த தின் பார்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து திக் பார்டரா நீங்க இன்னொரு லைன் உள்ள டிரா பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவும் ஒரு நெக் டிசைன் தான். நீங்க இதை தனியா மாட்டிப்பா எடுத்து கூட பண்ணலாம். நீங்க வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். இது தனியா ஒரே ஒரு செட் மட்டும் போட்டீங்க அப்படின்னா நீங்க மாட்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுல லேசி டேசி ஸ்டிச்சும் கமல் ஸ்டிச்சும் வருது. நெக்குக்கு பாத்தீங்கன்னா 2 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லைன் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி ஸ்டிச்சஸ், எக்ஸாம்பிள் ஹேரிங் போன் ஸ்டிச், ஷிவரான் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் அண்ட் லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ற மாதிரி டிசைன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நெக்கு கர்வ் எல்லாம் பாருங்க, டிசைன் நல்லா கொடுத்துருப்பாங்க இதுல. அந்த சின்ன சின்ன ஃபிளார்ஸ் வருது, அந்த இடத்துல எல்லாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்ல வீல் ஸ்டிச் போடலாம். லேசி டேசி. உங்களுக்கு இது வேணும்னா இந்த நெக் டிசைன் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இதை என்லார்ஜ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய நெக் வேணும் அப்படின்னா. டிசைன்ஸ் வேணும்ன்றவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் வச்சிருக்கேன். பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா நீங்க வந்து ஜெராக்ஸ் ஷாப்ல அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை அப்படியே டைரக்டா ட்ரேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்க சைஸ் எதுவும் மாத்த வேண்டி இருக்காது. நான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் ஒர்க் பண்றதுக்காக. இந்த ஷீட் பாக்குறீங்க இல்லையா, இந்த ஷீட்ல இந்த கேட்டலாக்ல இருந்து எடுத்த டிசைன் தான் இது. இதை அப்படியே பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஜெராக்ஸ் ஷாப்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தேன். ஒரு 2 rupees கொடுத்தா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. இதை அப்படியே வச்சு நம்ம இப்ப ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் இருக்கிறவங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் இல்லைன்னா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா கடைக்கம்மல் ஸ்டிச், லேசி டேசி ஸ்டிச் இருக்கு. இதோட நெக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்போட இருக்கு. சிம்பிள் ரவுண்ட் நெக் இல்லாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல எல்லாமும் டிசைன் இருக்கு. இதெல்லாம் இப்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து 15 years முன்னாடி கலெக்ட் பண்ண டிசைன்ஸ். நான் கோர்ஸ் பண்ணும்போது வாங்கின டிசைன்ஸ் இது. இன்னொரு நெக் டிசைன். இதுவும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டிசைன்ஸ் இருக்கு. லேசி டேசி போடுற மாதிரி இருக்கு.
இதுக்கெல்லாம் வந்து அட்வான்ஸ்டு தெரிஞ்சிருக்கணும்னே அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 4, 5, 6 தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட நீங்க அழகா ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு லேசி டேசி, பட்டன் ஹோல், ஸ்டெம் இது வரைக்கும் இருந்தா கூட போதும். அகைன் ஒரு கமல் ஒர்க் டிசைன். இது சாட்டின் யூஸ் பண்ணலாம். சாட்டின், கடைக்கமல் ஸ்டிச், அப்புறம் லேசி டேசி ஸ்டிச். இல்லை எனக்கு லேசி டேசி வேண்டாம் அப்படின்னா அதையும் கூட நீங்க சாட்டினா ஃபில் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பார்டர் இருக்கு. நெக்ஸ்ட் டிசைன். இந்த பாத்தீங்கன்னா லேசி டேசி இருக்கு. இங்க ஒரு ஃபிளார் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிளார் பாத்தீங்கன்னா சென்டர்ல பட்டன் ஹோல் போட்டுட்டு அதை சுத்தி லாங் அண்ட் ஷார்ட் ஆர் சாட்டின்ல ஃபில் பண்ணலாம். இந்த கேட்லாக்ல நிறைய லேசி டேசி பட்டன் ஹோல் போடுற மாதிரி டிசைன்ஸ் இருக்கு. அண்ட் கடைக்கம்மல், அகைன் ஒரு கடைக்கம்மல் அண்ட் லேசி டேசி காம்பினேஷன்ல ஒரு டிசைன். இதை ஈஸியா நம்ம வேற டிசைனுக்கு கூட மாத்தலாம். எனக்கு இப்போ அங்க இருக்கிற ஃபிளார் வந்து வேற வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கடைக்கம்மலை தூக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃபிளார் வேணுமோ அது வச்சுட்டு நீங்க அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நெக்கெல்லாம் ஃப்ரேம் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த குட்டி குட்டி இலையெல்லாம் நம்மளே வரைகிறது ஒண்ணு போல இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம கையால வரையும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல இருந்து அப்படியே இந்த ஃபிளார்ஸ் மட்டும் எடுத்துட்டு நம்மளுக்கு வேணுன்ற ஃபிளார் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளை ஸ்டிச், ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ற மாதிரியும் கொஞ்சம் இருக்கு. லேசி டேசி இருக்கு. பட்டன் ஹோலுக்கு கேப் இருக்கு. பட்டன் ஹோல் பாத்தீங்கன்னா அந்த ஷேப்டு ஃபிளார் ரோஸ் மாதிரி அந்த ஃபிளாரும் இருக்கு. இந்த ரவுண்டும் இருக்கு. வீல் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலாம். பட்டன் ஹோல் ஃபிளாருக்கும் போடலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடமெல்லாம் நீங்க ஃபர்ன் ஸ்டிச் ஆர் ஃப்ளை ஸ்டிச் போடலாம். இந்த இடத்துக்குலாம் இது பாத்தீங்கன்னா சாட்டின் யூஸ் பண்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டின். இது ஒரு கமல் டிசைன் வந்துச்சு. நெக் ஷேப் பாருங்க. கீழே ஒரு பார்டர் டிசைன் இருக்கு. இப்போ பட்டன் ஹோல் டிசைனுக்கான நெக் டிசைன் இது. பட்டன் ஹோல் அண்ட் லேசி டேசி. ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் டிசைன். இன்னும் கூட நிறைய கேட்லாக்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் காமிக்கிறேன். இதே மாதிரி லைவ்ல இன்னொரு டைம் வந்து காமிக்கிறேன். Thanks for watching this video.